எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அபவுட் கிராக்டு ஹீல்ஸ், அதாவது குதிகால் வெளுப்பு. அதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிராக்டு ஹீல்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சில பேர் வந்து ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த கிராக்டு ஹீல் வரும். சில பேர் வந்து வெறும் காலில் வந்து வெளியில நடந்து போவாங்க, அவங்களுக்கு வரும். இல்ல சில பேர் வந்து ஹார்ஷான சோப் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வரும். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகாத ஒரு ஷூஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து குதிகால் வெடுப்பு வரும். இல்லைன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அதாவது இந்த குளிர் காலத்துல எல்லாம் சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரையான ஸ்கின் இருக்கும்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிராக் ஹீல் ப்ராப்ளம் வந்து நிறையவே வரும். இது இல்லாம சில மெடிக்கல் கண்டிஷன்ஸுமே இருக்கு, லைக் டயபெட்டிஸ், எக்ஸிமா, தைராய்டு, ஒபிசிட்டி, இல்ல ஹீல் ஸ்பர், இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கூட இந்த கிராக்ட் ஹீல் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வரும். அது இல்லாம விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B3 டெஃபிஷியன்சி இருந்தா கூட இந்த கிராக்ட் ஹீல் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் ரெமெடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோம் ரெமெடியில நான் வந்து கற்பூராதி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் வந்து யூஸ் பண்ண போறேன். அது வந்து நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வாங்க முடியல அப்படின்னா நீங்க அதை வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம். வெரி சிம்பிள். நீங்க வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதுல வந்து கற்பூரம் வந்து நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஓமம் ஆட் பண்ணி இதை மூணுத்தையும் நல்லா பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி இதை நீங்க ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து அந்த தைலம். என்ன செய்றீங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லா நீங்க வந்து சுட தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த லெவல் வரைக்கும்னா காஃப் ரீஜன் வரைக்கும், அதாவது கணுக்கால் அளவு வரைக்கும் நீங்க வந்து சுட தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் டர்மரிக்கா இருந்தா கூட ஈவன் பெட்டர். அது கூட ஒரு அரைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு 10 ml வந்து நீங்க இப்போ செஞ்சீங்க பாத்தீங்களா ஒரு தைலம், அதாவது இந்த கற்பூராதி தைலம், அது வந்து ஒரு 10 ml வந்து அந்த பக்கெட்ல ஊத்திட்டு அந்த பக்கெட்ல வந்து ஒரு 30 to 45 minutes வரைக்கும் அந்த கால் வந்து வச்சிருங்க. இல்ல அது வந்து அந்த தண்ணி சில்லுன்னு ஆகிற வரைக்கும் கூட உங்க காலை வந்து நீங்க அதுல வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து டெய்லியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 1 வீக்லயே உங்களுக்கு வந்து அந்த கிராக்டு ஹீல்ஸ், அந்த குதிகால் வெடுப்பு வந்து கன்ஃபார்மா மறைஞ்சிரும். இது வந்து என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பருக்குமே நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பெசிஃபிக்கான ஹோம் ரெமெடி உங்களுக்கு அதிகபட்ச கால் வலி இருந்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹோம் ரெமெடி நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் லோஷன் இல்லனா கிரீம் கூட அப்ளை பண்ணி நீங்க செக்யூர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் பிளான் பார்க்கலாம். எந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்க சாப்பிடணும்னா ஜிங்க், விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் B3 ரிச்சா இருக்க ஃபுட்ஸா பார்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த ஃபுட்ஸ்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இன்டர்னலி நல்லா ஒர்க் பண்ணும், நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரைனஸ் கிரியேட் பண்ணாது, லைக் கிராக்டு ஹீல்ஸ் உங்களுக்கு வராம இது நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஜிங்க், விட்டமின் சி, B3 அண்ட் இ ரிச்சா இருக்க ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிராப் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் மேல சொன்னது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 வீக்லயே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியறத நீங்க பாப்பீங்க. சோ தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு நீங்க லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க டு கெட் நோட்டிபிகேஷன்ஸ். அப்பதான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் கிடைக்கும். தேங்க்யூ.